சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராஜிமா, இதுதான் அந்த அழுமூஞ்சி காமாட்சியோட வீடு. வீடு நல்லா வத்திப்பட்டி சைஸ்ல இருக்குல்ல. நீ கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணப்ப இந்த மாதிரி வீட்ல இருந்து தானே கஷ்டப்பட்டிருப்ப. அது அது ஒண்ணு இல்ல, நீ கஷ்டப்பட்டு மேல வந்து நிக்கிறேன்னு சொல்ல வந்த. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை, திண்டுக்கல் பூட்டை வாங்கி பூட்டி வச்சிருவேன் பாத்துக்க. நீ வா ராஜிமா. அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்ண்ணா? சீக்கிரம் டைட் பண்ணி மீட்ரு. ஏய் ஆனந்தி, படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு தானே இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? டேய் அடிச்சு நப்படா. பாத்து ஜாக்கிரதை. மூர்த்தி, பெரியப்பா வாங்க. பெரியப்பா வாங்க, உட்காருங்க. நான் உட்கார்றது இருக்கட்டும், உன் அத்தையும் மாமாவும் வந்து. ஆனந்தி, அம்மா உட்காரு சீக்கிரம். சரி மா, வாங்க அத்தை, வாங்க. மாமா ராஜி, வாங்க மாமா, உட்காருங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. வாங்க அத்தை வாங்க. வா ராஜி, வாங்க மாமா. அண்ணி எங்க கூட எதுக்கு ராஜி இதெல்லாம்? வாங்கிக்கோங்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நான் இப்ப நல்லாதாம்மா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ உட்காரு. உட்காருங்க. பொண்ணோட நிச்சயம் நடக்கணும்னு உயிரையே தியாகம் பண்ண துணிஞ்சிட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். தண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம். ஏ ராஜி, எங்க வீட்ல தண்ணி குடிக்க மாட்டியா? ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. எனக்கு மினரல் வாட்டர் தான் செட் ஆகும். மாத்தி குடிச்சா த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளி எல்லாம் புடிச்சிரும். ஓ அத்தை, அப்ப காஃபி சாப்பிடுறீங்களா? ஆனந்தி காஃபி இல்ல. டேய், உங்க வீட்ல தண்ணியே குடிக்க மாட்டேன், மினரல் வாட்டர் தான் குடிப்பேங்கறா. நீ என்னமோ காஃபி குடிங்கற. ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்காத. வாயை மூடிக்கிட்டு. அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க அண்ணி உங்க வீர தமிழ் மகள் கையல்? வேலைக்கு போயிருக்காமா. ஓ சொன்னீங்கல்ல, ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பாக்குறான்னு. அப்போ அவ வருமானத்துலதான் இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல? இல்ல, மூர்த்தி என்ன கேட்டரிங் பிசினஸ் பண்றாரு. நானும் இன்னும் கொஞ்சம் நல்ல போலீஸாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். நீ பொறுக்கி தண்டா, அவ போலீஸ் ஆக மாட்டேன். நல்லா இருந்தா சரிதான். என்ன காமாட்சி, நாங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்கோம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ராஜிமா தான் எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க அண்ணே காமாட்சி அண்ணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொன்னா. என்ன விஷயமானு கேட்டேன், ஒண்ணுமே சொல்லல. அதை இங்க வச்சுதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டா. என்ன விஷயம் ராஜிமா? அண்ணி, கையல் திமிரு பிடிச்சவளா இருந்தாலும் நீங்க ரொம்ப தன்மையா தான் இருக்கீங்க. நிச்சயதார்த்தத்துல வந்த பிரச்சனை எல்லாம் நீங்க நல்லதா ஹேண்டில் பண்ணீங்க. அதுல உங்க மேல எனக்கு மரியாதை கூடிருச்சு. ஆமா, இந்த அழுகாச்சி மோரைக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. பல வருஷம் நாங்க எங்க போனோம், எங்க இருக்கோம்னு தெரியாம இருந்தப்போ எங்களை பார்த்ததும் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சு உங்க பொண்ணு நிச்சயத்துக்கு வீடேறி வந்து எங்களை அழைச்சீங்கல்ல, அந்த மரியாதைய நாங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என்ன இவ ஏதாவது நகை பணம் அள்ளி நிறைய கொடுக்க போறாளா? என் பையன் மனோஜ்க்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கோம். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நிச்சயம், கல்யாணம்னு ஏகப்பட்ட நல்ல காரியங்களை ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நீங்களும் உங்க குடும்பமும் வரணும். எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தணும். எனக்கும் சொந்த பந்தம் எல்லாம் இருக்குன்னு சம்மந்தி சைடுல காட்டிக்கணும்ல. கண்டிப்பா வந்துடுறோம் ராஜி. இதையெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? சூப்பர். இப்படி ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குல்ல, எப்படியாவது இதை வச்சு கொளுத்தி போட வேண்டியதுதான். பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ராஜிமா, மனோஜுக்கும் ஆனந்தியும் முறை தானே வரும். அது நீ எதுக்கு வெளியில எல்லாம் பொண்ணு எடுக்கிற? காமாட்சிக்கும் ஆனந்திய மனோஜுக்கு கட்டி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல.